என்ன விளக்கு மத்தால் அடிச்சால அவளை சும்மா விட முடியாதுடா. அவ கதையை முடிக்கணும். சரி, என்ன பண்ணலாம் சொல்ற? அதான் சொன்னேடா, அந்த கிளவிய சாவடிக்கணும்டா. என்ன பிரச்சனை வந்தா நமக்கு என்ன? என்ன வேணாலும் வந்துட்டு போகுது, வரட்டுமே. பிரச்சனை பெரிய பிரச்சனை. என்னப்பா சொல்றீங்க? அத்தை, சொத்து விஷயத்துல ஆளாளுக்கு ஒவ்வொரு நோக்கத்துல இருக்காங்க. அது இப்போதைக்கு தீரவே தீராது. ஆனா நகை அன்னிக்கிட்ட தானே இருக்கு, கேட்டா கொடுக்க போறாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? உங்களை விட்டு ஓடி போன உங்க புருஷன் இன்னும் வரலையே. ஏய், என்னடி பேசுற? விடு. அப்பா, ஏய் வைஜெயந்தி, வா 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 வா, வந்து உட்காரு. என்னப்பா ஏதோ பலமா யோசிக்கிறீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, அங்க என்னதான் நடக்குது? எல்லாம் வழக்கம் போலதான்ப்பா இருக்கு. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்ப்பா. என்ன விஷயம்? இல்லப்பா, அந்த சரவணா ஏதோ ரிசப்ஷன் வைக்க போறேனப்பா. தெரியும், அதான் கிட்டி சொன்னாரு. நீங்க போக போறீங்களாப்பா? ஆமாமா, போகாம எப்படி இருக்க முடியும்? நாம தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் எடுத்து செய்யணும். மீனாட்சி சிவஞானத்துக்கு எதிராக எந்த விஷயமா இருந்தாலும் நாம தானே எடுத்து செய்யணும். அப்பா, இல்ல ரிசப்ஷன் நடத்தினா சட்டப்படி ஏதோ பிரச்சனை வரும்னு அந்த வீட்ல பேசிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தா நமக்கு என்ன? என்ன வேணாலும் வந்துட்டு போகுது, வரட்டுமே. பிரச்சனை பெரிய பிரச்சனை. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, அந்த பொண்ணு தனக்கு கல்யாணம் நடந்ததை ஊருக்கு சொல்லணும்னு நினைக்குது. அது நியாயம் தானே? அவ பணக்கார வீட்டு பொண்ணு, இந்த பையன் பரதேசி பையன். இவன் பரதேசிங்கிறதுக்காக அவ ஊர்ல சொல்லாம இருக்க முடியுமா? அவ அப்புறம் இந்த ஆனந்தி, அவ வேற போய் கேவலமா பேசி தொடங்கிருக்கா. ஆமாப்பா, அவ என்கிட்டயே ரொம்ப பேசுறான். அவ கையை காலை உடைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனாலதான் அவ இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. ஆடட்டும், எவ்வளவு நாள் ஆடுவாங்க, ஆடட்டும், பாத்துருவோம். ஏன்பா, இந்த ரிசப்ஷனுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ? பிரச்சனை பண்ணா என்ன பண்ணட்டும், நம்ம என்ன சும்மா விட்டுற போறோமா என்ன? இப்ப நம்ம அந்த பொண்ணு வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணா அது மீனாட்சி மேல இருக்கிற பகையில தான் செய்யறோம்னு நினைக்க மாட்டாங்களாப்பா? நினைச்சிட்டு போகட்டும், நமக்கு என்ன? நமக்கு அவங்களோட சப்போர்ட் தேவை. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற விஷயத்துல நாம சப்போர்ட் பண்றோம், அவ்வளவுதான். அந்த ஆனந்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து நம்மள விசாரிச்சா என்ன? அவங்களதானே விசாரிக்க போறாங்க. அவங்களே பயப்படாம இருக்காங்க, நமக்கு என்ன? அப்படியே மாட்டினாலும் யார் மாட்ட போறா? அந்த சரணமே தான் மாட்ட போறான். பாரு என்ன நடக்க போகுதுன்னு, நீ பாரு. என்ன செய்ய போறீங்கப்பா? நீ அங்க வரத்தான போற, நீயும் பொறுத்திருந்து பாரு. பா, நான் எப்படிப்பா அங்க வர முடியும்? ஏன் வரக்கூடாது? நீ கட்டாயமா வரணும். கிட்டி கைலாசி குடும்பத்துக்கு வந்து உன்னை மறுபடி கூப்பிடுவாரு. நம்ம குடும்ப சார்பா எல்லாரும் நின்று சப்போர்ட் பண்ணணும். ஏங்க, இதெல்லாம் நமக்கு தேவைதானா? நாம நம்ம வேலையை பார்த்தா பத்தாதா? வாய மூடுறி. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம என்ன பேசாம பார்த்துட்டு சொல்றியா? அப்புறம் எப்படி அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? இந்த சரவண கைராசி குடும்பத்துக்கு எதிரியா இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது இல்ல, நம்ம பொண்ணுக்கு பிரச்சனை. ஏங்க, நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, முதல்ல நம்ம மாப்பிளையை தேடி கண்டுபிடிங்க. அவளை கண்டுபிடிச்சு கூட்டு வந்து மடியில உட்கார வச்சு கொஞ்சம் போறியா? அடி போடி விளக்கண்ண. அவன் வந்து என்னத்தை கிழிக்க போறான்? அவன் வந்தான்னு வச்சுக்கோ, எலெக்ஷன்ல மீனாட்சி தான் ஓட்டு போடுவான். தேவையா நமக்கு? பேசாம இருடி. வரட்டும், வந்தா வரட்டும், போனா போகட்டும். என்னடா இந்த மாதிரி வச்சுக்கிண்டு கிட்டி கைராசி குடும்பத்துக்கு வந்து
உனக்கு அழைப்பு கொடுப்பாரு. அழைச்சாருன்னா நீ கண்டிப்பா வரணும், தெரியுதா? அப்பா அந்த வீட்டுக்கு வந்து கூப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வரும்பா. வரட்டுமே பிரச்சனை. வர்றதுக்காக தானே காத்துட்டு இருக்கோம் நாம. தலையெல்லாம் உருளணும், நம்ம காரியம் நடக்கணும். நமக்காக வேண்டிய காரியம் நடக்கணும்னா அவன் தலை உருளத்தானே செய்யணும். சுடாலோ காஃபி. ஏங்க இப்படி பேசாம இருந்தா எப்படிங்க? யோசிச்சு ஒரு முடிவெடுக்க வேண்டாமா? ஏய், எப்ப பார்த்தாலும் கையில ஒரு காப்பியை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறேன். இப்ப நான் காஃபியை குடிக்கிறதா இல்ல உனக்கு பதில் சொல்றதா? கோவிச்சுக்காதீங்க. நீங்க அந்த பொண்ணுகிட்ட ஏன் அவ்வளோ கோவமா பேசிருக்கீங்க? எந்த பொண்ணுகிட்ட என்ன பேசுன? அதான் உமா அன்னைக்கு பானு எழுதி கொடுத்த வீட்டை பத்தி பேசியிருக்கா. இளங்கோ ஊர்ல இருந்து வரதை பத்தி உங்ககிட்ட பேசியிருக்கா. அதுக்கு நீங்க கடுமையா பதில் சொல்லிருக்கீங்க. ஆமாண்டி, நான் பேசினேன். அவன் வீட்டு சொத்தை பிரிக்கிறத விட்டுட்டு நம்மளுக்கு இருக்கிற ஒரே சொத்தை விற்கணும் குறியா இருந்தா எப்படி? அதையும் விட்டுட்டு நாம என்ன பண்றதா? ஏங்க அவங்களுக்கு தானே அந்த சொத்து, அதை வச்சு அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு போறாங்க. ஆமா, அவன் தொழில் பண்ற லட்சணம் எனக்கு தெரியாதா இல்ல உனக்கு தெரியாதா? பேசறியே. அந்த பொண்ணுகிட்ட தெளிவா எதுவும் தெரியாம செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு வேகமா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? அப்படி இல்லைங்க, அவன் நம்ம பையன். அந்த சொத்தை அவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். பெத்தவங்க பசங்களுக்கு செய்யறது நம்ம கடமை தானே, அதை நம்ம செஞ்சுதானே ஆகணும். அடி கூடு கட்டவளே, இதுல பாலுக்கு பங்கு இருக்குல்ல. மொத்தத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டா அவன் எல்லாத்தையும் அழிச்சுட்டா நாம என்ன பண்றதா? ஏங்க நாம பானு கிட்ட பாதி சொத்தை தானே கேட்டோம். அவ தானே எதுவுமே வேண்டாம் முழுசா எழுதி கொடுத்தா. இளங்கோ ஊர்ல இருந்து வந்ததும் அதை வச்சு சண்டை போட்டு அவன் அங்க போறேன் இங்க போறேன்னு தனியா போயிட்டா நாம என்னங்க பண்றது? அப்ப ரொம்ப சங்கடமா போயிடுங்க. ஒரு குடும்பத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பானு புத்திசாலி, இளங்கோ முட்டாள்னே வச்சுக்குவோம். ஆனா ரெண்டு பிள்ளையும் நாம தானே பெத்தோம். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஏங்க கைராசி குடும்ப சொத்து வருது வரல, அதை எதிர்பார்த்தா நம்ம இளங்கோ கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்பதானே அதை பத்தி பேச்சே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாருங்க, நீங்க உங்களால முடிஞ்ச முயற்சியெல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. இப்ப இருக்கிற சூழ்நிலை எதுவுமே நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது வர்றப்ப வரட்டும். அதுக்கு முன்னாடி ஏதாவது முடிவெடுத்து அவன் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவன் அங்க நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை இங்க வர வேண்டாம்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைங்க. அவன் இங்க வரட்டும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓஹோ, இதுல நீ உன் மருமக உன் பையன் 3 பேர் ஒண்ணா சேர்ந்துட்டீங்களா? ஏங்க நானா இத்தனை நாள் மருமக வால் பிடிச்சி அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போ என்ன போய் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, அவங்க வீட்டு சொத்தை கேட்கும்போது எவ்வளவு உரிமையா பேசுறீங்க. ஆனா உங்க சொத்தை உங்க பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க. அவன்கிட்ட சொத்தை பிரிச்சு பணத்தை கொடுத்துருங்க. அதை வச்சு அவன் நல்லா வரட்டும், வரல அது அவன் தலையெழுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து அவன் கேட்க முடியாதுல்ல. ஆனா ஞான குழந்தை அவங்க திருப்பி காட்டாலும் நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. சரி விடுங்க, முதல்ல இந்த விஷயத்துல சீக்கிரமா ஒரு நல்ல முடிவெடுங்க, அவ்வளவுதான். என்ன இவ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கா? நமக்கே புவாக்கு வழியிலன்னு சொல்லிட்டு இருக்கா, அதை பத்தி யோசிக்காம இவ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்கா. இந்த காலத்துல பொண்டாட்டியை நம்ப முடியாது, பிள்ளையும் நம்ப முடியாது. காஃபியாவது குடிப்போம். ஆறி போச்சு வாழ்க்கை, நாரி போச்சு, காஃபி ஆறி போச்சு. அந்த பொம்பளை நான் ரொம்ப கேவலமா பேசிட்டாடா. அவளை சும்மா விடக்கூடாது. என் பொண்டாட்டி அந்த திமிரு பிடிச்சவ அவளும் அங்கேயே போய் சேர்ந்துக்கிட்டா. அவளுக்கும் சரியான பாடம் கத்து கொடுக்கணும்டா. டேய், உன் பொண்டாட்டி தான் உன் கூட வர சொல்லிட்டாளா? அப்புறம் என்னடா? டேய், அவ வரல. இப்ப அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னை அடிச்ச அந்த கிளவிய சும்மா விடக்கூடாதுடா. அப்படி விட்டா அது நம்ம அப்பாவுக்கு தான் அசிங்கம். அவளுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும்டா. நம்ம கட்டுற அந்த முடிவுல அந்த மீனாட்சிக்கு நம்ம மேல பயம் வரணும். இப்போ என்ன பண்ணலான்ற?
அப்பா தான் இப்போதைக்கு எதுவும் செய்ய வேணாம் சொல்கிறாருல. வெளிப்படையா இல்லைன்னா கூட சைலண்டா காலி பண்ணணும். ம். என்ன விளக்கு மத்தால அடிச்சால அவளை சும்மா விட முடியாதுடா. அவ கதையை முடிக்கணும். சரி, என்ன பண்ணலாம் சொல்கிற? அதான் சொன்னேடா, அந்த கிளவிய சாவடிக்கணும்டா. அப்பா தான் இப்படி சொல்கிறாரு. அப்பா என்னடா சொன்னாரு? நம்ம செய்யறது வெளியே தெரியக்கூடாது, நம்ம மேல பழி வரக்கூடாதுன்னு தானே சொன்னாரு. நம்ம மேல சந்தேகம் வராத மாதிரி அவளை காலி பண்ணணும். எப்படி? அவ எங்கேயாவது போகும்போது ஆக்சிடென்ட் மாதிரி யதார்த்தமா ஒரு லாரியை விட்டு ஏத்த சொன்னா அப்ப அந்த கிளவியோட கதையும் முடிஞ்சிடும், சந்தேகமும் வராது. ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனால் நம்ம மேலே கண்டிப்பாக சந்தேகம் வரும். அப்படியே வந்தாலும் அந்த லாரி டிரைவரும் கிளீனரையும் கரெக்ட் பண்ணி நம்ம பேர் வெளியே வராத மாதிரி பார்த்துக்குவோம்டா. வீரா, இன்னைக்கு வேணா அவங்க சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவன் நம்ம 2 பேரை காட்டி கொடுத்துட்டா அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் மேலே அந்த பழி விழணும். அதில் அந்த மீனாட்சி மைனஸ் ஆயிடணும். இப்படி யோசிச்சு எதனா செய். இன்னொரு விஷயம், அவள் உயிர் போகாமல் போச்சுட்டான்னு வை, நம்மளுக்கு ரொம்ப சிக்கலாயிடும். என்னடா ரொம்ப குழப்புற? குழப்பலடா, இதில் நமக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்கிறேன். எது செஞ்சாலும் மாட்டிக்காமல் செய்யணும். டேய், எப்படி இருந்தாலும் அவ கதையை நான் முடிக்கிறேன். அவசரப்படாத, இதில் நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்கணும். அவனை பிடிச்சி இந்த வேலையை முடி. சரவணன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். நாளான்னைக்கு ரிசப்ஷன் நடக்க போகுது. அன்றைக்கி எக்ஸ் ஒய்ஃப், உங்கள் அண்ணன் இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன், நிச்சயமாக பண்ணுவாங்க. அப்படி பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் எங்களை விட்டு கொடுக்காமல் இருக்கணும். 1% அந்த பக்கம் நீங்கள் செஞ்சால் கூட அது ரொம்ப தப்பாயிடும். என்ன சரவணன், அப்பா கேக்குறாங்க, பேசாம இருக்கீங்க, சொல்லுங்க. இப்போ வரைக்கும் அப்படி தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப இதை பற்றி பேசிகிட்டு இருக்கணும்? அதுக்கு காரணம் இருக்குது சரவணன். நீங்கள் ஃபிசிக்கலாக இங்கே இருந்தால் கூட, ஆனால் உங்கள் மைண்ட் செட் ஸ்டடியாக இருக்கான்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்னு கூட எங்களுக்கு தெரியல. நான் ஸ்ட்ராங்காக இருக்கனோ இல்லையோ, நீங்கள் இந்த ரிசப்ஷனை நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இதோ இவளோட ஆசை தான் பெருசுன்னு நினைக்கிறீங்க. அப்புறம் என்னை பற்றி எதுக்கு கவலை பண்ணணும்? என்னோட ஆசையா? நான் எதுக்கு இந்த ரிசப்ஷன் நடக்க ஆசைப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் உங்க ஒய்ஃப் தானே. என்னோட மான மரியாதை ரோட்ல போனா உங்களுக்கு பரவாயில்லையா? ஓ, உங்க எக்ஸ் ஒய்ஃபுக்கு அவமானம் வந்தா யோசிப்பீங்க. நீங்க எனக்கு ஒரு அவமானம் வர்றத பத்தி கவலைப்பட மாட்டீங்க இல்ல? இப்போ எதுக்கு திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசுகிறேன்னு எனக்கு புரியல. சத்தியமா அப்படி ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள இல்லை. நான் இப்போ கூட உன் கூட தானே இருக்கேன், அவ கூடவா இருக்கேன்? இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? அப்பா சொன்ன மாதிரி பிசிக்கலா இருக்கீங்க, மைண்ட் எல்லாம் அங்கதானே இருக்கு. ஐயோ, அப்படி எதுவும் இல்லைன்னு நான் சொல்றேன்ல. எனக்குன்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. இதை பத்தி தான் நான் நினைக்கிறேனே தவிர வேற எதையும் யோசிக்கல. ஆனா அதுக்கும் உங்க சப்போர்ட் இல்லைன்னா அதையும் நான் செய்யாம விட்டுறேன். லுக் சரவணன், உங்க குழந்தைக்கு சொத்தோ பொருளோ சேர்றதுல எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனா நீங்க நேரடியா எதையுமே செய்யக்கூடாது. அப்படி மட்டும் போய் நீங்க செஞ்சா உங்க மொத்த மனசும் அங்க போயிடும். உங்களுக்கு அண்ணா இருக்காங்க, அண்ணி இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. உங்க ஷேர் அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்காக மொத்தமாலாம் கொடுத்துட முடியாது, ஏதோ கொஞ்சம் கொடுக்கலாம். என்ன சரவணன் அமைதியா இருக்கீங்க? நீங்க சொல்றதுக்கெல்லாம் அமைதியா தானே இருக்க முடியும், வேற என்ன செய்ய முடியும்? எனிவே, இனிமே உங்க மனசை ஸ்டேபிளா வச்சுக்கணும், அவ்வளவுதான். நட்டாஷா, இந்த சரவணனை நம்பி நாம தனியா விட முடியாது. இந்த ரிசப்ஷன் நடந்தே ஆகணும். நீ அவன் கூடவே இரு.
எதுக்கு என்ன அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? அத்தை, இப்போ நம்ம 2 பேரும் அந்த கைராசி வீட்டுக்கு போறோம். அங்கேயா? எதுக்கு? என்ன எதுக்கு கூப்பிடுற? அத்தை, எங்க அம்மா எனக்கு ஆசையா வாங்கி வச்ச நகையெல்லாம் அங்கதான் இருக்கு. அந்த மீனாட்சி அண்ணியும் எங்க அண்ணனும் அந்த வீட்டை விட்டு போன பிறகு அந்த வீட்டுல இருந்த நகையை காணோன்னு ஆனந்தி அப்பா சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கப்புறம் அந்த நகை விஷயத்தை பத்தி யாரும் எதுவும் பேசவே இல்லை. அதுல ஒரு பங்கு எனக்கு வரணும்ல, அதை நம்ம மீனாட்சி அண்ணிக்கிட்ட கேட்டு வாங்கலாம். ஏமா, இருக்கிற சொத்தையே அவங்க முறையா பிரிச்சு கொடுக்குற வழியை காணும், இதுல இந்த புது பிரச்சனை வேறயா? அத்தை, சொத்து விஷயத்துல ஆளாளுக்கு ஒவ்வொரு நோக்கத்துல இருக்காங்க. அது இப்போதைக்கு தீரவே தீராது. ஆனா நகை அன்னிக்கிட்ட தானே இருக்கு, கேட்டா கொடுக்க போறாங்க. ஏற்கனவே உங்க அம்மாவோட கொடுக்கல? அதே சாந்தி அக்காவுக்கு தான் கொடுத்தாங்க. அம்மாவோட முக்காவாசி நகை வெள்ளி பாத்திரம்லாம் அங்கதான் இருக்கு. அது எனக்கு தானே வந்து சேரணும். சரி, அத நீ போய் கேட்க வேண்டியதானே? என்ன எது கூப்பிடுற? நீ போய் கேட்டா கொடுக்க போறாங்க. அத்தை, எனக்கு இருக்கிற இப்போதைக்கு ஒரே ஒரு சப்போர்ட் அந்த வைஜெயந்தி தான். அவங்களும் அவங்க அப்பா வீட்டுக்கு போய் உக்காந்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் எப்பவுமே நம்ப முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த ஆனந்தி கவிதாலாம் அங்க இருக்காங்கல்ல, நான் எப்படி அத்தை தனியா சமாளிப்பேன்? என்னால மட்டும் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறியா? நீங்க என் கூட இருந்தா அவங்கெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க, அதான் உங்களை கூப்பிடுறேன். புரியல எனக்கு. ரெண்டாவது, ஆனந்திக்கு எல்லா வகையிலயும் சப்போர்ட்டா இருக்கிறது உங்க பொண்ணு பானு. அட்லீஸ்ட் அதுக்கு பயந்துட்டாவது அந்த ஆனந்தி வாயை முடிட்டு சும்மா இருப்பால. நீங்க மீனாட்சி அன்னிக்கிட்ட எடுத்து சொன்னா அவங்க கேட்பாங்க. 2 நாள் ஆனாலும் அங்க இருந்து நகை வெள்ளி பாத்திரம் அதெல்லாம் வாங்கிட்டு தான் வரணும். அப்பதான் என் புருஷனுக்கு பிசினஸ்ல நான் அதாவது சப்போர்ட் பண்ண முடியும். அத்தை, என்னத்தை யோசிக்கிறீங்க? இல்ல, நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா மத்தவங்க எல்லாரும் இருக்காங்களே, மீனாட்சிட்ட இருந்து நகையை வாங்க முடியுமா? அன்னிக்கிட்ட தனியா பேசினா எல்லாம் நடக்கும் அத்தை. அதுவும் நீங்க பேசினா கண்டிப்பா நடக்கும் அத்தை. அப்படிங்கிற? சரி, வா போலாம். அத்தை, நான் தரேன் அத்தை. பரவாயில்லம்மா, உள்ள போலாம் அத்தை. அது வாங்க அத்தை, வாங்க அத்தை. பயப்படாதீங்க. என்னவுமா வீட்டில் ஒத்தரையும் காணும்? அதான் எனக்கும் தெரியல. 2 பேரும் சேர்ந்து திருன்னு திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? என்னவுமா இந்த பொம்பளை இங்க இருக்கு, நீ சொல்லவே இல்லை. ஐயோ அத்தை, எனக்கு இவங்க இருக்கிற விஷயம் தெரியாது. என்ன அந்த பக்கம் திரும்பி குசு 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 குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன சங்கதி? பல்பா, என்ன எப்பவுமே நீ மட்டும் தான் இந்த வீட்டுக்கு வந்து குட்டி கலகம் பண்ணிட்டு போவ? என்னடி கூட இந்த சொரக்கா பானு அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கிற? அவங்க பானுவுக்கு மட்டும் அம்மா கிடையாது, எனக்கு அத்தையும் கூட. அவங்க இங்க வரதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இந்த விளக்கண்ணெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்னும் விவரிச்சு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இந்த வீட்டுல ஆளுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல நீ கரெக்டா இந்த அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கிறியே, அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். எங்களை பத்தி இவ்ளோ கேக்குறீங்களே, நீங்க எதுக்கு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? பொழுது போல கும்மி அடிச்சுட்டு போலான்னு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அறிவு கேட்டவள, கூறு கட்டத்தனமா கேள்வி கேட்டு கிடக்குற. இது என் பொண்ணு வீடு, அந்த உரிமையில தான் நான் இங்க வந்திருக்கிறேன். அதே மாதிரிதான் இங்க என் அத்தையும் வந்திருக்காங்க. ஓ, இருக்கட்டும் இருக்கட்டும், யார் வானானது? அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்து கவிதா, இங்க வாங்க வாங்க. இங்க பத்தியா அழியாத விருந்தாளியா பானுவோட அம்மா இங்க வந்திருக்குது. எப்ப பார்த்தாலும் இது மாமனாரோட தான் ஜோடி பொண்ணுன்னு தெரியும், இப்ப புதுசா மாமியாரோட வந்துருக்குது. இன்னும் விஷயம்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். இது ஏன் வீடு, நான் வரக்கூடாதான்னு கேக்குது. சோழியும் குடுமையும் சும்மா ஆடுமா? ஏதாச்சும் இருக்கும். ஒரு சில பேருக்கு எவ்வளவு பட்டாலும் வாய் மட்டும் குறையவே குறையாது இல்ல அத்தை? ஆமா ஆமா, நான் நல்லா பட்டுட்டேன். அத நல்லா வாழ்ற சீரு செருத்தியமா வாழ்ற இவ பேசுற பாரு. உன் பொழப்ப அங்க நாரி கிடக்கு, இதுல என்ன பத்தி பேசுறியா? எனக்கு என்ன பத்தி பேசுற? சும்மா இரு.
எதுக்கு இந்த பொண்ணை பத்தி இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்க? அவளுக்கு என்னதான் குறைச்சல் இப்ப? ஏங்க பானு அக்கா ரொம்ப தங்கமானவங்க. அவங்கள விட்டுட்டு கொண்டவங்க பேச்சு கேட்டு அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்க இதெல்லாம்? ஆமா, நீங்க வந்தது பானு அக்காக்கு தெரியுமா? இந்த பார், பானு நான் பெத்த பொண்ணு. நான் எங்க போறேன் எங்க வரேன்னு அவகிட்ட பர்மிஷன் வாங்கி செய்யணும் அவசியம் கிடையாது. ஏதோ உன் மேல இறக்கப்பட்டு உங்களோட கேஸ் எடுத்து அவன் நடத்திக்கிட்டு இருக்கா. அதுக்காக அவ எங்கெல்லாம் விட்டு கொடுத்துருவான்னு நீ நினைக்காத. இது பாருங்க, பானு அக்காவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நியாயம்னு பட்டா எதையும் செய்வாங்க, யாருக்காகவும் பேசுவாங்க. ஆமா மாமா, இப்பதான் அந்த பானு அக்கா நியாயமானவங்கன்னு தெரிஞ்சுதா? அவங்க இந்த வீட்ல இருக்கும்போது உங்களுக்கு தெரியலையா? ஏய் இங்க பார், அவங்க இந்த வீட்ல இருந்த வரைக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருந்தேன். அது அவங்களுக்கே நல்லாவே தெரியும். அதனாலதான் இப்போ எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? உங்களை விட்டு ஓடி போன உங்க புருஷன் இன்னும் வரலையே. ஏய் என்னடி பேசுற?